அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சடனாக ஒரு பிளான் ஹஸ்பண்ட் திடீர்னு காலையில் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி தான் ஹஸ்பண்ட்க்கு ஃபுல் டே லீவு, நாளைக்கு ஒரு ஹாஃப் டே மாதிரி லீவ் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் தெரியல. இன்றைக்கி பொங்கல் ஹாலிடேஸ்னால ரோடெல்லாம் மோஸ்ட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ரோடுமே செம்ம ஃப்ரீயாக இருந்தது. குமரஞ்சாவடி டு பீச் வந்து 35 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிருக்கோன்னா பார்த்துக்கோங்க, ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. எந்த சிக்னலுமே நிற்கல. ரோட்டில் கூட்டமே இல்லைன்னு பார்த்தா எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்குது, மெரினால தான் இருக்குது. உழவர் சிலை உள்ளே போகவே முடியாது. நாங்கள் ஜென்ரலாக எப்பவும் போக மாட்டோம். அதுக்கப்புறம் 2 வீலர் 4 வீலருக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பிளாக் பண்ணியிருந்தாங்க. அந்த எண்டில் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. சரி, இங்கே போகிறதுக்கு நம்ம லைட் ஹவுஸே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். அப்புறம் தான் திடீர்னு ஒரு தாட் வந்தது, ஓகே லைட் ஹவுஸ் போகலாமே, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொன்னேன். ஸோ அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்குமே இது வரைக்கும் ஞாபகம் இல்லை. நிறைய டைம் வந்து இங்கே பீச் வந்து வந்திருக்கோம், பட் ஹஸ்பண்ட் எங்கள் கூப்பிட்டு வரேன் எனக்கு தோணவே இல்லை. நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸ்கூல் படிக்கும்போது கடைசியாக டேடி கூப்பிட்டு வந்தது, அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை. சரி போகலான்னு போனால் இன்றைக்கி ஏதோ க்ளோஸில் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, எப்படியோ ஒரு 20 days ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். வரும்போது வீட்டில் இருந்தே வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்தோடனே எதானும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுண்டல், ப்ரெட் அது மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியில் போய் விளையாட ஆரம்பித்தோம். பீச்சில் வந்து ரீசெண்ட் டைம்ஸாக எதுவுமே வாங்கி சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்டோன்னா பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவளை பார்க்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அது கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பாக தான் போய் தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகும்போது தான் இங்கே வந்து இப்போ தான் ஒரு ஃபைபர் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, கரைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, இதையுமே கேப்சர் பண்ண, அது எப்படி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து லைட் ஹவுஸு, பட்டணம்பாக்கம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வந்து போட் வந்து இந்த மாதிரி வர்றது அது எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் இவங்ககிட்ட இருந்தே ஃபிஷ் எல்லாம் கூட வாங்கிட்டு போகலாம். லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி கரைக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். என் பொண்ணு அதை ரொம்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. எனக்கு சர்ப்ரைசிங்காக அந்த விஷயம் என்னென்னா, என் ஹஸ்பண்டுமே இப்படி தான் இதை லேர்ன் பண்ணுவாங்களா, இப்படி தான் வருமா அப்படின்னு கேட்டது தான். அவங்களுமே அதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது, முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இங்கே எப்பயோ கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அடுத்தடுத்துமே ஒரு 2-3 ஃபைபர் வந்து லைனாக வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு உட்காந்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அங்கே 2 குட்டி பசங்க பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் உட்காந்தே பார்த்துக்கிட்டு இருந்தா. இவளுக்கு அதுக்கு மேலே உட்கார முடியல, அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா. ஏன்னா வீட்டில் ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி பார்த்தாலே இவங்களை கையில் பிடிக்க முடியாது. இவ்வளோ தண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி, நீ இவங்களை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் நிற்க சொன்னேன், மெதுவாக தண்ணி காலில் படுற மாதிரி. இவங்க என்ன போக சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு பயமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லை அப்படின்னு சொல்லி மண்டையில் ஆட்டிக்கிட்டு இருந்தா. இன்னும் கேட்டால் அவள் முன்னாடி போய்கிட்டு இருந்தா. எனக்கு தான் பயமாக இருந்தது அவளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல அலையுமே நல்லா பெருசாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நானே இவ்வளோ பரவாயில்ல, என் ஹஸ்பண்டை கூப்பிடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு மேலே அலை வரும்போதெல்லாம் அவளை வந்து அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ நல்லா விளையாடி முடிச்சுட்டு இப்போ மணி 6 ஆகுது. சரின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த லைட் ஹவுஸ் கண்டிப்பாக வரணும், ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரணுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸிபிஷன் வந்து வந்தோம். இந்த லைட்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல, ஸோ அது பாப்பா காட்டினா அவளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த கூவம் மேலே நடந்து வரும்போது எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். ஐயோ இது டடக்குன்னு சவுண்டு கேட்குதே, ஒரு வேளை உடஞ்சி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிக்கெட் எடுத்தோம். அடல்ட் மட்டும்தான் 40 80 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கிளிப்ஸு ராவாகவே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வாங்கினது என்னது பேர் தெரியுமா? இது பாருங்க. ஓகே ப்ரோ. இது நல்லா இருக்கு. ஆப்ரேட் பண்ணுறேன். வரும் பார்த்து பக்கத்தில் நிற்கிறதே சேர்த்து ஒன்றும் பயம் இல்லை. இதோட பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரிப் வந்து முடியுது. இன்றைக்கி வந்து நல்லா ஜாலியாக போச்சு. மெயினாக பாப்பாக்காக தான் வந்தோம். பாப்பாவும் நல்லா ஹாப்பி ஆகிட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.